ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் ஜோதிடர் உங்களிடத்தில் இன்று கும்பராசிக்கு யூடியூப் சேனலில் இந்த விசுவாச ஆண்டு குருப்பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என்று விரிவாக விளக்கம் அளிக்கிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அன்பர்களே, கும்பராசி அன்பர்களே, கும்பராசி பெண்களே, கும்பராசி தொழிலதிபர்களே, கும்பராசிக்கு இந்த குருப்பெயர்ச்சி விசுவாச ஆண்டு மிகவும் கொஞ்சம் வருத்தத்தக்கமாகத்தான் இருக்கிறது. அதாவது குரு பயிற்சி வரைக்கும் நன்றாக உள்ளது. சனி பயிற்சி வந்துவிட்டால் கொஞ்சம் சிரமம். அது வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த திருமணமாகாத இருக்கும் கும்பராசி அன்பர்கள் தயவு செய்து 100க்கு 100 சொல்வதை கேளுங்கள். பொய்யில்லை, 100க்கு 100 சொல்வதை கேளுங்கள். இந்த குரு பயிற்சி முடிவதற்குள் நீங்கள் திருமணத்தை செய்வதற்கு என்னென்ன உங்களால் முடியுமோ அந்த அளவுக்கு செய்து திருமணத்தை நடத்தி முடித்து விடுங்கள். சனி பயிற்சி வந்து விட்டால் 2.5 வருட காலம் நீங்கள் என்ன கெஜக்கரணம் போட்டாலும் திருமணம் உங்களால் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கிரகங்கள் மோசமாக உள்ளது. அப்படியே திருமணம் செய்தாலும் திருமணம் 2ஆம் தரமாக தான் மாறும். அதில் மாற்றமே இல்லை. பல சிக்கல்கள் வரும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வரப்பிரசாதம். ஒரு 30 வயசு, 29 வயசு, 31 வயசு உள்ளவர்கள் தயவுசெய்து திருமணத்துக்கு உண்டான அறிகுறியை தேர்ந்தெடுத்து அதுக்குண்டான பலனை பார்த்து நீங்கள் திருமணத்தை நடத்துறதுக்கு உண்டான காரியத்தை பாருங்கள். நான் சோழி மூலியமாக போட்டு பல திருமணங்களை நடத்தியிருக்கிறேன். நீங்கள் இதுவரையும் நான் சோழி போட்டு பார்த்து நீங்கள் மார்ச் மாதம் 10ஆம் தேதி சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன். அக்னி நட்சத்திரம் தெரியாது என்று மழை நன்றாக பெய்யும் அக்னி நட்சத்திரம் தெரியாது என்று சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு ஜோதிடரும் அக்னி நட்சத்திரத்துக்கு சொல்ல கிடையாது. வானிலை ஆய்வு மையமே போன மாதம்தான் வடகிழக்கு பருவமழை வரும், தென்மேற்கு பருவமழை, அந்த மாவட்டத்தில் மழை பெய்யும், இந்த மாவட்டத்தில் மழை பெய்யும் சொல்லி கொண்டிருந்தார்கள். அது அவர்களுடைய ஆய்வு அறிக்கை. ஆனால் என்னுடைய சோழி மூலியமாக நான் மார்ச் மாதமே அக்னி தெரியாது, மக்கள் நன்றாக இருங்கள் என்று ஆணித்தரமாக என் சோழி மூலியமாக சொல்லியிருக்கிறேன். இது உண்மை. நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை நன்றாக மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து சப்ஸ்கிரைப் செய்து நீட்டாக பார்த்தீங்கன்னா உண்மை தெரியும். ரெண்டாவது தங்க விலை இறங்கும் என்று சொல்லியிருக்கின்றேன். தங்க விலை அன்று நான் சொன்ன தேதியிலிருந்து இன்று வரைக்கும் 10,000 ரூபாய் இறங்கியிருக்கிறது. இன்னும் 10,000 தங்க விலை இறங்கும். அது மாற்றமே கிடையாது. இப்பொழுது 400, 600 ஏறிக்கிட்டு தான் இருக்கும், இறங்கிட்டு தான் இருக்கும். ஆனால் 60 விட்டு இறங்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. தயவுசெய்து திருமணத்தில் இருக்கும் கும்பராசி அன்பர்கள் நீங்கள் என்னுடைய செல் நம்பரை அனுப்பி வைக்கிறேன், நன்றாக கேள்வி. இதுக்காகவே பயிற்சி எடுத்து திருமண தடைக்காக பயிற்சி எடுத்து நான் இந்த திருமணத்தை நடத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்தால் திருமணம் நடக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி இந்த சோழியை கற்றிருக்கிறேன். தயவுசெய்து கும்பராசியுடைய அன்பர்கள் நன்றாக இதை படித்து பார்த்து இதை நன்றாக யோசனை செய்து நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் திருமணம் கண்டிப்பாக 100க்கு 100 நடக்கும். என்னை சந்தித்தீர்கள் ஆனால் ஒரு 10 பேர் பார்த்துதான் சரி, 5 பேர் பார்த்தாலும் சரி, இல்லை 100 பேர் பார்த்தாலும் அனைவருக்கும் திருமணம் கண்டிப்பாக நடந்தே தீரும். இதில் எந்த விதமான ஒளிமரமும் கிடையாது. அதுக்குண்டான சாத்திரத்தை நான் கற்றிருக்கிறேன். எந்த ஜோதிடர்களும் கத்திருக்கிறாங்களோ இல்லையே தெரியாது. இது மந்திரமும் தந்திரமும் கிடையாது. எந்த கோயில் குளத்தையும் பரிகாரம் கிடையாது. கூடுதலும் கிடையாது, பவானி கிடையாது, ராமேஸ்வரம் கிடையாது, கும்பகோணம் கிடையாது, காசி கிடையாது. எல்லாம் அவர்கள் இல்லத்தில் தான் பிரச்சனையே இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம் பிரச்சனை அங்கே இருக்குது இங்கே இருக்குது, அதெல்லாம் கிடையாது. பிரச்சனைகள் இருக்கிறதே வீட்டில் தான். அதை எப்படி செய்வதை நான் ஆராய்ச்சி பண்ணி செய்து வைத்திருக்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செய்து இந்த யூடியூப் சேனலை பார்த்து நன்றாக பலனை அறிந்து கொள்ளுங்கள். வணக்கம்.